ஓகே கைஸ், நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா போக்கோ பாண்டா. இது வந்து ஒரு நல்ல கேம்லாம் விளாட்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ நான் விளாண்ட கேம் தான் இதெல்லாம். ஓகே, நான் இதை எல்லாத்தையும் காமிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ கீழே விழுந்தேன், நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். இதோ கீழே விழுந்து ஓடிக்கிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, நான் இங்கே விளாண்டுக்கிட்டு இருந்தேன். இந்த போக்கோ பாண்டாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். மாதம் இருக்குது. இந்த உங்கள் சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து விளாட்லாம். மாதம் தான் இருக்குது, எந்த இதுவுமே குறையே சொல்ல முடியாது, எல்லாமே மாதம் தான் இருக்குது. ஏன்னா இதில் இருக்கிற சூப்பரான திங்ஸ் நான் வந்து நிறையாவே பண்ணேன். நிறைய அட்வென்ச்சர்ஸ் நிறையாவே இருந்துச்சு கைஸ். நான் சூப்பராக விளாண்டேன். இந்த போக்கோ பாண்டா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கும் போனேன், சண்டே. இது வந்து சாட்டர்டே எடுத்தது. இது வந்து நான் இன்றைக்கும் போய் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாருங்கள், இதுதான் அந்த போக்கோ பாண்டா. முழுசாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. நான் இந்த போக்கோ பாண்டா வந்து சும்மான கிடையாது, மாசான கேம்ஸ். நம்ம வெளிநாட்டில் இருக்கிற அமெரிக்கன் இருக்கிற கேம்ஸ் எல்லாமே இந்தியனில் வச்சுருக்கிறது தான் இந்த போக்கோ பாண்டா. எதுக்கு இந்த பேர் வச்சாங்கன்னு சுத்தமாக தெரில. இங்கே பாருங்கள், என் தங்கச்சி எப்படி விளாட்றான்னு. நான் நிறையவே உளுந்து அடிபட்டெல்லாம் செய்யலை. ஒரு மாதிரி இந்த கால் ஸ்லிப்பாகி விழுந்துரும்ல. இருந்தாலும் அங்கே சேஃப்டி பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம போக்கோ பாண்டாவுக்கு தாராளமாக போகலாம், யாரை நம்பி வேணால் போகலாம். எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு எங்களை கூட்டிகிட்டு போய் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. நான் கடைசியில் ஒரு அசிங்கமான ஒரு இடத்துல தான் கீழே விழுந்தேன். அதுதான் இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நான் அப்படியே போயிட்டுருந்தேன், இந்த இதில் ஏறி அந்த சைடுக்கு போனோம். அந்த சைடு போயிட்டுருக்கும்போது பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன். கீழே விழுல, அப்படியே அந்த கால் ஸ்லிப்பாகி கீழே உட்காரல, நின்றுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கே போயிட்டு. இருந்தாலும் இது ஒரு நல்ல அட்வென்ச்சர்ஸ் மாதிரி தான் ஒரு கேமாக தான் இருந்துச்சு. போக்கோ பாண்டாவை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம், நல்லாவே இருக்குது. இந்த போக்கோ பாண்டாக்காக ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களா. என்ன சின்ன குழந்தைக்கு வேணால் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த போக்கோ பாண்டு போனோன்னா என்னோட யூடியூப் சேனலை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அவன்கிட்ட காமிச்சிங்கன்னா நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க இப்போ எங்கள் கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்காங்க. ஏன்னா இந்த வீடியோ இப்போ அவங்க தான் எங்கள் அம்மா எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஆள் இந்த போக்கோ பாண்டா இருக்குது பார்த்தீங்களா, மாசான இந்த அமெரிக்கன்ஸு, சைனாஸ் அந்த கேம் எல்லாமே இந்த போக்கோ பாண்டாவில் இருக்குது. நான் நிறையாவே அட்வென்ச்சர்ஸ் பண்ணேன், விளாண்டேன், குதிச்சேன், நிறையாவே பண்ணேன். இந்த போக்கோ பாண்டை பற்றி யாரை நம்பி வேணால் ஏன்னா இந்த கேம்ஸ் ஒரு கேம் கூட மாசாவே இருந்து எப்படி அது வேஸ்ட்டுன்னு சொல்லவே முடியாது. இந்த விளாண்டுட்டு போய் சாப்பிட்டனால சூப்பராக தான் இருந்துச்சு. ரொம்ப அட்வென்ச்சர்ஸான ஒரு இதை தான் சொல்லலாம், போக்கோ பாண்டா. நான் அது வரைக்கும் நிறையாவே பார்க் போயிருக்கேன். இந்த டஃப்புக்கு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது போக்கோ பாண்டா தான். போக்கோ பாண்டானா என்ன மீனிங்கே தெரில. இருந்தாலும் அந்த இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செப்பலை கழட்டிட்டு தான் வைக்க சொல்லியிருப்பாங்க. நாங்களும் செப்பல் கட்டி ஒரு கையில் ஸ்டிக்கர்லாம் போட்டு மீடியமு அதெல்லாம் என்னமோ ஓடுவாங்க. அதை வச்சு தான் நிறையாவே கேம் விளாண்டோம் கைஸ். சொல்லவே முடியாது, நிறைய கேம்ஸ் விளாண்டோம். இங்கே எவ்வளோனே தெரியாது. நிறையத்துக்கும் மேலே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் போக்கோ பாண்டா போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த கேமே ரொம்ப நைஸாக இருந்துச்சு. பாருங்களேன், இது அடித்து அங்கே எதுவுமே அடியே படாது. இப்போ நான் போகிறேன் பாருங்களேன், கொஞ்சம் பாருங்களேன். அது வலிக்கும்னு நினச்சேன், பார்த்தா அது வலிக்கவே இல்லை. அது ஒரு சேஃப்டிக்காக ரொம்ப நல்லாவே வச்சுருந்தாங்க. நிறைய கேம் ரூல்ஸே அவங்களே பாதி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த போக்கோ பாண்டா ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் தான் கொடுத்துருந்துருக்கு எங்களுக்கு. நல்லாவே இருந்துச்சு இந்த போக்கோ பாண்டா. நாங்கள் நிறையவே என்ஜாய் பண்ணோம். இந்த சீன்ஸ் மட்டும் கிடையாது, நிறையாவே என்ஜாய் பண்ணோம். எங்கள் அம்மா இது மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ நேரம்னா 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு இருந்தோம். மாசாக இருந்துச்சு இந்த போக்கோ பாண்டா. எங்கள் அம்மா ஜூம் பண்ணாங்களே, அதுதான் போக்கோ பாண்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அந்த போக்கோ பாண்டா இப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு கேம்லேருந்து ஆரம்பிச்சு கைஸ், லாஸ்ட் கேம் வரைக்கும் மாஸ். எப்போவுமே இந்த போக்கோ பாண்டாவுக்கு எல்லா கேமுக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த எல்லா ஒருத்தவங்களும் தான் இந்த கேம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கிறத மட்டும் யாருமே சொல்லித்தாங்க. ஏன்னா இந்த போக்கோ பாண்டா வந்து சேஃப்டிக்காக நிறைய கேம்
விளாண்டுவேன். ஏன்னா எங்கள் அம்மா பெரியவங்களை அவ்வளோ விட மாட்டேன். ஓகே, இதோட வீடியோ முடிச்சேன்னா ரெக்கார்ட் முடிஞ்சுச்சு.